திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் யாமினி, வயசு 38 ஆகுது, உயரம் 157 சென்டிமீட்டர், ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணின்னு சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் காளிங்கராயர் சமூகத்தை சேர்ந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க. இவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களாம். கையில் 13,000 சம்பளம் வாங்குறதாங்க சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரே தம்பி மட்டும் இருக்காராமா. அவர் வரைக்கும் கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்க பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்களாம். இவங்க வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க ஜாதியும் ஜாதகமும் தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல குணமான மாப்பிள்ளை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல், மத பழக்கம், புகழ் பழக்கம், போதை பழக்கம் எதுவுமே கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேலைக்கு போனோம், குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம்னு எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் வசதியான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நடுத்தரமான குடும்பத்து பெண்ணா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம்மா. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்த கல்யாணம் ஆகி தந்தியாக செட்டில் ஆகிட்டாங்களா. இவங்களுக்கு ஒரு வீடு மட்டும் சொந்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 15 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்காங்களா. அதை தவிர சொத்து வேறு எதுவும் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலங்கிறது முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். என் பேர் ஞானமணி, வயசு 33 ஆகுது, உயரம் 156 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி வன்னியரில் காடவராயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. வேலை அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் பிடிப்பெல்லாம் பிஎஃப் எல்லாம் பிடிப்பு போக கையில் 68,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 2 அக்கா மட்டும் தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கணும். அதிகபட்சம் 6 வயசு வித்தியாசம் இருக்கலாம் எதிர்பார்க்குறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும். எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, நல்ல குணமான மாப்பிள்ளைன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. நடுத்தர வசதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, போகலாலும் பரவாயில்ல சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க போன வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்களாம். வரக்கூடிய மாப்பிள்ளை குடும்பம் இருந்து கடைசி வரைக்கும் குழந்தை நல்லபடியாக பார்த்து எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவங்க 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. குழந்தை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறாங்கம்மா. இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மாப்பிள்ளையை வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் வசதி ஃபேமிலி தான். இவங்க அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்களாம்மா சமீபத்தில். இப்போ இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. இவங்களும் இவங்க பெண் குழந்தை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அரசாங்க வழியில் மாதம் 68,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் நிலம் எழுதி வச்சுருக்காங்கன்னா ஒரு 45 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட நலங்கிறது இவங்க முகத்தை நாங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம். இந்த பெண் வர உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம். இந்த மாதிரி பல வரங்கள் நம்ம சேனலில் இருக்குது. சேனலில் போய் பாருங்கள்.